குயிக்காக இந்த காட்டேஜ் டீடைல்ஸ் அண்ட் டூர் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். என் மாமியார் பிறந்த ஊர் இந்த ஊர் தான், 6 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் இப்போ நாங்கள் கிளம்பி போவோம். ஆனா இப்பதான் நாங்க நிஜமாவே செவிய பார்க்க போறோம். டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எல்லாருமே போய் பாத்திர முடியாது. இதுக்கு வந்து முன்னாடி நம்ம வந்துட்டு பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்கணும். ஒரு ஃப்ளவரோட ஸ்மெல் தான் நம்ம மதி மயங்க அதுக்கு தான் அப்படி மதிக்கிட்டான்னு சொல்லிட்டு இதான் போற பாரு. ஆமா, ஊர்க்காரங்க இங்க யாரு இருக்காங்க? யாருமே இல்ல, உள்ள யாருக்குமே அலோட் இல்ல. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12 சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச்காக உள்ள போனவங்க இன்னுமே திரும்பி வரல அப்படின்னு சொல்றாங்க. This is the பேரிஜம் லேக். இது 2 காட்டு மாடுகள். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். ஸோ இந்த அட்மாஸ்பியரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நாங்கள் வந்து கொடைக்கானலில் இருக்கோம். இது வந்து ஒரு சடன் ட்ரிப் தான். ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக வந்து அஃபிஷியலாக ஒரு ஒர்க் இருந்துச்சு ஹஸ்பண்ட்க்கு. ஸோ அதுக்காக வந்து பிளான் பண்ணது. அப்படியே ஃபேமிலியோடு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த vlogல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்ததே வந்துட்டு பால்கனில இருந்து வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக தான். எழுந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு தோணுது நம்ம பேசாம பெட்லயே படுத்தே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு வெதர் வந்து பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு. This is Titanic class of the video. உங்களோட பேசுறப்ப திருப்பிடுவாங்க. இல்ல கிட்ட எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எஸ், வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு வெயில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக வெயில் அடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடத்துல வந்து வெயிலே வந்து படவே இல்லை. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து வெயிலே வர ஆரம்பிச்சிச்சு. ஹாய் ஹாய், குட் மார்னிங். செமையா குளிருது. இப்போ குயிக்கா இந்த காட்டேஜ் டீடைல்ஸ் அண்ட் டூர் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இந்த காட்டேஜ் நேம் குறிஞ்சி அமேஸ் ஃபார்ம் ஸ்டே. ஸோ இது ரீசெண்டாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நியூ பில்டிங் அப்படின்றதுனால ரொம்ப கிளீனிங்காக வந்து இருந்துச்சு பிளேஸே பார்க்கறதுக்கு. அண்ட் வந்து பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போதான் எல்லாமே வந்துட்டு வச்சிருக்காங்க அப்படின்றதுனால நிறைய பிளான்ஸ் நம்ம பார்க்க முடியாது. இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. நம்ம காட்டேஜுக்கு ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. கீழேயே வந்துட்டு நமக்கு ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 ஃபயர் கேம்ப் பிளேஸ் இருக்கு, நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டி ஹால் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு டீசென்டான சைஸ்ல வந்து பார்ட்டி ஹால் இருக்கு. நம்ம ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸா இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப நீட்டா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போனாதான் நமக்கு வந்து கிச்சன் ஏரியா வந்து இருக்கு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து குக்கிங் கிடையாது, ஒன்லி டீ காஃபி அந்த மாதிரி மட்டும் தான் வந்து இப்போதைக்கு வந்து வச்சிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான். பட் லஞ்ச் டின்னர் நமக்கு என்ன வேணும்னு சொல்றோமோ அது வந்து ஆர்டர் பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்துறாங்க. அது நம்ம சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் பேபி மில்க் வந்துட்டு ஃப்ரீ தான். நமக்கு எப்ப கேட்டாலும் வந்து பேபி மில்க் வந்து கொடுத்துறாங்க. சோ அது எனக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. அண்ட் டீ காஃபியுமே நம்ம எப்ப கேட்டாலுமே வந்துட்டு அங்க இருக்க பசங்க நமக்கு போட்டு கொடுத்துறாங்க. சோ இதுதான் வந்து கிச்சன் ஏரியா. இப்போ இந்த காட்டேஜோட ரெண்ட் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பெர் நைட்டுக்கு வந்து 2 காட்டேஜ் நாங்க புக் பண்ணியிருந்தோம். சோ 2 காட்டேஜுக்கும் சேர்த்து 7500 எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. இது வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டேஜ் வந்துட்டு செக் அவுட் பண்றப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை கண்டினியூவா பாருங்க. சொன்னாங்க சுற்றுவாங்க கேட்டமா செம்மையா குளிருது. என் வாய்ஸ் அடிச்சுக்கிச்சு. காத்து வேற. குளிர் அடிச்சாலும் ப்ராப்ளம் இல்லை, காத்துக்கு ஓவரா இருக்கு. டீ பாய் என்னப்பா பண்றியா? உன்ன பிள்ளை 10 ரூபா கொடுத்துருங்க. Cheers.
பால் கொண்டு வரப்ப பால் கம்மியா இருந்தா போதும். சரி, வெயில் வந்துச்சு. என் போன் எடுத்துதான் இவர் போன்ல கிளாரிட்டி நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. நான் நல்லா இருக்கு, நீ நல்லா இல்ல இருக்கு. அல்ல கழுகு மூவி ஹீரோ மாதிரி தொப்பிய போட்டு கேமரா மண்டை தெரியும் நமக்கு. அங்க ஒண்ணு மாடிது தூங்கிட்டு இருக்கு. நாங்க போன் கனெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். பாக்குறது இதுவா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சுன்னா மாடிக்கு ஓடிடணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்களோட அம்மாச்சி ஊரு இதுதான். என்னமோ அம்மாச்சி தானே, அம்மாச்சி தாத்தா. என் மாமியார் பிறந்த ஊரு இந்த ஊர் தான். 6 கிலோமீட்டர் இங்க இருந்து. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நாங்க கிளம்பி போறோம். காட்டுறோம். அங்க ஒரு ஃபெபி குட்டி இருக்கா. நாங்க ஃபெபி வந்து குட்டியா இருக்க பிறந்து வளர்த்தோம். அது சம் ரீசன்னால திருப்பி இங்கேயே வந்து கொடுத்துட்டோம். அதனால அந்த குட்டி பையனை பாக்குறதுக்கு நாங்க இப்ப போறோம். என்ன மறந்துருப்பானா தெரியல, போய் பாப்போம். உன்னையதே முதல் அனுப்பிச்சு என்ன மறந்துருப்பானா என்னன்னு தெரியல. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க நான் கன்சீவ் ஒர்க்கு போய் இடையில ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தாங்க. நான் தான் அவனை பார்த்து 3 இயர்ஸ் ஆச்சு. என் கூடவே நாங்க ஒரு பெட்டா வந்து வளர்த்துட்டு இருந்தோம் ஃபெபியை. சரி பார்ப்போம். வீடியோல அந்த பார்ட் அவனோட எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஆமா, அவ என்ன பார்த்து மறக்காம இருந்தா எனக்கு ஹாப்பி. மறந்தானா சமனஸ் கட் ஆயிடும். பிடிக்கும். என்னமோ பேசலாங்களே, என்னமோ பேசுனாங்க மறந்துட்டு கேட்டீங்க. வந்துட்டேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் யாவும் இருக்கா, நான் KFC போயிருந்தேன்ல, அப்போ வந்து போட்டு இருந்தேன். என்னம்மா இருந்தனால நான் இதே ட்ரெஸ்ஸே வந்துட்டு. என்னம்மா சரிம்மா, என்னம்மா ஓகேம்மா. அவன் நான் வீடியோவில் பேசுகிறேன்றதுக்காகவே இப்படி பேசிகிட்டு இருக்கா என்கிட்ட. ஸோ நான் குயிக்காக என்னடா பிளான் இருக்கு நீ கொல்ல போச்சா. சரிம்மா. ஸோ குட் வைப்ஸில் இருந்து இந்த உப்டன் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோட லோஷனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னா சாப்பாடு இல்லாமல் கூட இருந்தாலும் இந்த லிப் பாம் லோஷன் இல்லாமல் இங்கே வந்து உயிரை பழ முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோ கோல்டாக இருக்குது. இந்த பான்ஸ் விட்டமின் C மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்பா கிட்ட கூட குளிச்சுட்டு வந்திருக்கோம். வேணாமா? ஐ மீன் லிப் பாம் குட் வைப்ஸ் all time favorite. ரூம் செக் அவுட் பண்ணி நாங்க கிளம்ப போறோம். இப்போ என்னோட பர்சனல் ஃபீட்பேக் வந்து நான் கொடுத்துட்றேன் அபவுட் திஸ் காட்டேஜ். இந்த காட்டேஜ் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டோட தெரிஞ்ச அண்ணா மூலமா தான் வந்து எங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. இந்த பிகினிங்ல இருந்து அவங்க நாங்க கான்டாக்ட் பண்ண ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க அங்க ரிசீவ் ஆனதுமே வந்துட்டு அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி கிளீனிங்னஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் வந்து நம்மள கண்டிப்பா வந்து அங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. மஸ்ட் விசிட். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நான் வந்து அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் டான்ஸ் ரீல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ டான்ஸ்லாம் நல்லாவே பண்ணுவேன், பட் ரீல்ஸ் வந்து இது வரைக்கும் ஷூட் பண்ணதே கிடையாது. ப்ரீவியஸ் டே நைட் கோகிலா ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கவுமே எனக்குமே செம்ம ஆர்வம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம். இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த ஸ்டெப் பார்த்து நாங்கள் எந்த சாங்க்கு வந்து ரீல்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் இந்த காட்டேஜோட பாத்வே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு மேடு பள்ளம் அந்த மாதிரி தான் இருக்கும். மேடு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் 4 பேர் சேர்ந்து உட்காந்து காரை வந்துட்டு மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நானும் கோகிலாவும் மட்டும் ஜீப்பில் வந்தோம். ஹஸ்பண்டும் அண்ணாவும் வந்துட்டு காரில் வந்துட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர்லாம் வந்துட்டு என்னோட மாமியார் பிறந்த ஊர் வந்து இருக்கு. ஸோ இங்கே தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. கௌதமோட தாய் மாமா எல்லாருமே வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். இப்போ ஃபெபி வந்து இங்கே தான் இருக்கான். அந்த காலத்து ஏரியா மாதிரி இருக்கும். பேக் டு 50 வருஷம். கௌதம் அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு போறாங்க. நாய் கடிக்க போறேன். அம்மாச்சி தாத்தா வீட்டுக்கு. ஒண்ணுமில்ல கோழி. ஐயோ உங்க பாருது என்ன கோழினா? இது அந்த அங்க பாருங்க. பால் கோழி. சைஸ். ஸோ நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்கும். நம்ம நார்மல் ஹவுசஸ் மாதிரிலாம் இருக்காது. இவங்க தான் பார்த்தீங்கன்னா கௌதமோட அம்மாச்சி தாத்தா, என்னோட மாமியாரோட அப்பா அம்மா. இங்கே இருக்க வீடெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. ஹில்ஸில் இருக்கிறனால நம்ம கீழே இறங்கணும்னா அதுக்கு அண்டர் கிரவுண்ட் மாதிரி தான் போகும். ஸோ நான் இப்போ வந்து இறங்க போகிறேன் பாருங்களேன். அண்ணா இறங்குறாங்களே, இதுக்குள்ளே போய் தான் வந்து கீழே வந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே தான் பெட்ஸ் எல்லாமே வந்து வளர்க்குறாங்க. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபெபின்னு நினச்சி செம்மையாக மொக்க வாங்கினோம். அதை நீங்களே பாருங்களேன். இப்போ உள்ள தங்க சுரங்கத்துக்குள்ள போறேன். KGF குள்ள எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி இருக்கேன் பாரு. அது போய் சரியா அது ஃபெபி இல்லையா? ஃபெபி இல்ல, கொழு கொழு இருக்கேன் பாரு. ஆட பாரு பயங்கரமா இருக்கு. ஃபெபியோட ஒய்ஃப் நீன்னு தெரியாம அவனை கொஞ்சிட்டேன் நான். சரி விடுங்க விடுங்க. இப்பதான் வந்த ஒரு 5 நிமிஷம் இந்த வாரம் இந்த வரோம். பாப்பா இந்த அபி வச்சிருந்துச்சு. நம்ம இறங்கி வந்தோம்ல, அதுக்கு கீழேயுமே நிறைய வீடு இருக்கும். சுத்தியே எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் வீடு தான். ஸோ நிறைய பேரை வந்து நாங்கள் மீட் பண்ணவே இல்லை, டைம் வந்து இல்லாதனால. இல்லைன்னா டைம் வந்து ஒரு நாள் வந்து பத்தாது எல்லாருமே பார்க்கறதுக்கு. ஸோ பின்னாடி வந்து பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும் வீடு. அப்பா வந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஸோ அது பக்கத்துல வந்து எப்பவுமே வந்து அந்த அடுப்பு வந்து எரிஞ்சுட்டே தான் இருக்கும். யார் வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க போய் உட்கார சொல்லுவாங்க பக்கத்துல. அங்க உட்கார்ந்தாலே நல்ல இதமா இருக்கும். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வராங்க அப்படின்றனால தலையில வந்து வந்ததுமே எண்ணெய் தொட்டு வைப்பாங்க. அது ஏன் அந்த ப்ரொசீஜர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, தொடக்கூடாது. சிரிப்பே வராம சிரிக்காத. எங்க அத்தை வீட்டு சைடு பிரதர்ஸ் எல்லாருமே வந்துட்டு விவசாயம் தான் பாக்குறாங்க. வெள்ளைப்பூடி, கேரட், முள்ளங்கி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து அவங்க நிலத்துல போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பாக்குறதுக்காக நாங்க போயிருந்தோம். அந்த இடத்துலதான் வந்து ஹார்ஸ் வளர்க்கறத அப்பா வந்து காமிச்சாங்க. பார்த்ததுமே வந்துட்டு எனக்கு பாப்பாவை உட்கார வச்சு ரவுண்ட் போகணும்னு ஆசை. பட் வந்து பாப்பா ரொம்ப பயந்தாங்க. ஆக்சுவலா எனக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு பக்கத்துல பார்க்கவும். சும்மா வந்து ஒரு போஸ் கொடுக்கறதுக்காக மட்டும் நான் நின்றுப்பேன். ஆனா செம்ம பயம் எனக்கு. கௌதம்னு சொல்லுவான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, வெள்ளைப்பூடி எல்லாமே வந்துட்டு அறுவடை பண்ணி இப்ப வந்து இது எல்லாத்தையும் மார்க்கெட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்றதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நான் வந்து பார்க்க போயிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் காமெடி பார்க்கலாமா? இது வந்து எங்க ஃபெபி கிடையாது, வேற ஒரு ரிலேட்டிவ் வீட்ல வந்து வளர்ந்துட்டு இருக்க ஒரு டாக். அதை ஃபெபின்னு நினைச்சு இவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. என்னவே ஒரு செகண்ட் வந்து நம்ப வச்சுட்டாங்க. ரொம்பவே ஃபெபியான்னு டவுட்டா இருக்கு. பார்த்தா தெரியல லூசே. வாடா வா போட்டு விட்டாங்க. மறந்துட்டா.
இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? சண்டை போட்டுருப்பியா? சரி வா போலாம் வா. நல்லா சாக்கா இல்ல. மறந்துட்டியாம். வரேன். பாத்தீங்களா, இப்படித்தான் இவங்க காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இப்ப இந்த வீடியோ பார்த்தாலும் செம்மையா சிரிப்பு வருது. நானே ஒரு நிமிஷம் நம்பி ரொம்ப ஃபீல் வேர் ஆயிட்டேன். ஐயோ நம்மள மறந்துட்டு இப்படி போறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்பதான் நாங்க நிஜமாவே ஃபெவியை பார்க்க போறோம். இந்த கூண்டுக்குள்ள இருக்கேன். பெபி இங்க முன்னாடி இருக்கு மாமா. நல்லா இருக்கீங்களா? நம்ம அவ்வளவு ஆசையா வளர்த்த டாக் நம்ம கூட மறந்துடுறோம். ஆனா அவங்க வந்து மறக்க மாட்டாங்க நம்மள அப்படின்றதுக்கு இது ஒண்ணுதான் எக்ஸாம்பிள். எங்களை பார்த்ததுமே அவன் பண்ண ரியாக்ஷன் எனக்கு நிஜமாவே ரொம்ப எமோஷனல் ஆயிருச்சு. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க அவனை பாக்குறோம். நிஜமா அவன் எவ்வளவு லவ் கொடுத்தான் தெரியுமா எங்களுக்கு. அதை விட்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை. டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து கிளம்பணும் அங்க இருந்து. பட் இவை வந்து எங்க கிட்ட இருந்தா கூட இவ்வளோ நாங்க பாத்துப்போமா அப்படின்னு தெரியல. அவ்வளவு சூப்பரா வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹாப்பியோட நாங்க வந்து அங்க இருந்து கிளம்பி இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பெல்ஜியம் லேக் தான் விசிட் பண்ண போயிட்டு இருக்கோம். பெல்ஜியம் லேக் வந்துட்டு நார்மல் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எல்லாருமே போய் பாத்திர முடியாது. இதுக்கு வந்து முன்னாடி நம்ம வந்துட்டு பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ நம்மளுமே வந்துட்டு முன்னாடி பெர்மிஷன் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. அதுக்குள்ளதான் நம்ம போய் விசிட் பண்ற மாதிரி இருக்கும். நாங்க கொஞ்சம் லேட்டா போயிட்டோம் அப்படின்றனால எங்களை வந்து உள்ள அலோ பண்ணவே இல்லை. அவங்களோட ஜீப்ல தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நமக்கு சேஃபும் கூட. நம்ம வந்து அவங்க வெஹிக்கிள் யூஸ் பண்றதுனால நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அது சம் பர்சனல் ரீசன்னால நான் வந்து ரிவீல் பண்ண முடியல. நீங்க வந்து பெர்மிஷன் வாங்கி போறீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ் நேம் வந்து அமைதி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி இன்னும் 2 பிளேஸ் வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க வியூ பாயிண்ட் பாக்குறதுக்கு. சோ அதுமே நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இங்க லிமிடெட் பீப்புள் தான் விசிட் பண்ண வராங்க அப்படின்றனால நம்ம வந்து ஒவ்வொரு பிளேஸ் பாக்குறதுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா பீஸ்ஃபுல்லா வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருந்துச்சு. டிஃப்ரெண்டா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற பெல்ஜியம் லேக்கோட வியூ பாயிண்ட். இங்க இருந்து நம்ம அந்த லேக்கை வந்து இங்க இருந்தே பாத்துக்கலாம். சோ வந்து அது வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் எல்லாம் வந்துட்டு இங்க வந்து சொன்னாங்க. சோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோல ஒவ்வொன்னா ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. இந்த வெஹிக்கிள் தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் பெல்ஜியம் லேக் வந்து நமக்கு சுத்தி பாக்குறதுக்காக அலாட் பண்ணியிருந்தது. சோ இதுல வந்தது எங்களுக்கு ரொம்ப நல்லதா தான் ஃபீல் ஆச்சு. எங்க வெஹிக்கிள் நாங்க வந்திருந்தா கூட ரொம்ப பயமா இருந்திருக்கும். பிகாஸ் அங்க எந்த வெஹிக்கிளுமே போயிட்டு வரவே இல்லை. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த பிளேஸ் வந்து தொப்பி தூக்கி பாறைன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம கேப் வந்து தூக்கி போட்டோம்னா திருப்பி ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த பிளேஸ் தான். நாங்க கூட கேட்டோம் கேப் தூக்கி போட்டா வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து பனை ஓலையில செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த கேப் போட்டாதான் ரிட்டர்ன் வருமா. நம்ம நார்மல் கேப் எல்லாம் போட்டாலும் அது வராது அப்படின்னு சொன்னாங்க. இந்த காடு தானே அது? இதுல போனாதான் தொலைஞ்சிருவாங்கன்னு சொல்றேன். அது வந்து ஒரு ஃப்ளவரோட ஸ்மெல்லு தான் நம்ம மதிய மயங்க அதுக்கு தான் அப்படி மதிக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கு. இதான் போற பாதையா? ஆமா. ஊர்க்காரங்க இங்க யாரு இருக்காங்க? யாருமே இல்ல, உள்ள யாருக்குமே அலோட் இல்லை. உள்ள சன்லைட் கூட கூடாது, அவ்வளோ. ஓ, இருட்டா இருக்குங்க. ஆமா. அப்ப அந்த மரத்தோட இலை இருக்குல்ல, அதே கீழே வந்து ஒரு 3 அடி 4 அடிக்கு இருக்கும். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது இதுதான் மதிக்கெட்டான் சோலை. இந்த நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு விதமான பூவை வந்துட்டு நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அது ஏதோ நடந்திருக்கு, அதனால அந்த நேம் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு கூட நடந்திருக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12 சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச்காக உள்ள போனவங்க இன்னுமே திரும்பி வரல அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய மிஸ்ட்ரி ஸ்டோரி வந்து இந்த மதிக்கெட்டான் சோலையை பத்தி வந்து இருக்கு. சோ நிஜமாவே அந்த பிளேஸ் பாக்குறதுக்கு அவ்வளவு அமைதியா மிஸ்டரிஸா தாங்க இருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி பெர்மிஷன் வாங்கியிருந்தவங்க 2-3 ஃபேமிலி, அதுக்கப்புறம் 2 ஜீப், இது மட்டும் தான் நாங்க வந்து பார்த்தோம். மத்தபடி அங்க ஒரு ஆள் கூட நம்ம பார்க்கவே முடியாது. சோ வந்து இங்க நாங்க இதுல போனது வந்து ரொம்பவே சேஃபா எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. தனியா போயிருந்தா கண்டிப்பா நாங்க ரொம்ப பயந்துருப்போம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த பிளேஸே பாக்குறதுக்கு. அங்கவே ஒரு போர்டு வச்சிருந்தாங்க, மதிக்கெட்டான்னு சொல்லி பத்தின ஃபுல் டீடைல்ஸுமே அதுல இருந்துச்சு. நாங்க படிச்சுட்டு அப்படி அங்க நாங்க கிளம்பிட்டோம்.
அங்கே ஒரு மாடு தெரியுதா, அது ரியல் இல்லை, ஆர்டிஃபிஷியல். ஸோ எஸ் ஃபைனலி வி ஆர் இன் பேரிஜம் லேக். ஸோ சீக்கிரமாகவே நம்ம லேக் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பாத்வே. அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம கொடைக்கானலில் தான் இருக்கோமா இல்லை ஏதாவது ஒரு அப்ராட் கண்ட்ரியில் இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த பிளேஸ் வந்து ரியலாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. விர்ச்சுவல் ட்ரீட்னே சொல்லலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பிளேஸு. திஸ் இஸ் த பேரிஜம் லேக். இது 2 காட்டு மாடுகள். நான் உங்களுக்கு இப்போ புலி காட்ட போறேன். இப்படி உட்காந்துருக்கு பாருங்க. ரியல் புலி உட்காந்துருக்க மாதிரியே இருக்கா. போட்டோ ஷூட் போயிட்டு இருக்காங்க. பாப்பா நீட் வா, அம்மா கிட்ட வாடா. மீதியான ஒரு பிளேஸ், ஒர்த்து வந்ததுக்கு வேணாமோ. இடம் நல்லா இருக்கு. ஸோ எப்படி வர்த்தில் சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸ். வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு அழகு. அந்த பிளேஸை விட்டுட்டு வரதுக்கு மனசே இருக்காது யாருக்குமே. பட் என்ன பண்றது, நமக்கு 5 o'clock வரைக்கும் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம ரிட்டர்ன் ஆகியே ஆகணும். அண்ட் போற வழியில பாத்தீங்கன்னா நாங்க கடாமான், அப்புறம் ஒரு விதமான மங்கி, சேவல் இதெல்லாம் பார்த்தோம். நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. அந்த அளவுக்கு கவர் ஆயிருக்குமா அப்படின்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நாங்க கேப்சர் பண்ணிருக்கோம். ஒரு யூஸ்வல் கொடைக்கானல் பிளேஸ் இல்லாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுலயும் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் பாய் சொல்லுங்க.